பார்த்துனே இருக்கணும் என்ன நடக்குதுன்னு. அது உடனே ஸ்கிரிப்ட் போட்டு உடனே அடுத்த செஷனில் தூக்கி வெளியே ஃபஸ்ட் டைம் முந்தி போகிறது. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, போட்டி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 9 மணி நியூஸ்னால் 8:58க்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதை ஒன்று அந்த கிரிமினலிசம் கவர் பண்ணுறாங்க, அந்த போலீஸ் சப்ஜெக்ட் எல்லாம் கவர் பண்ணுறாங்க, நியூஸ் கவர் பண்ணி ஆகணும், சீரியல்ஸ் நிறைய போட்டு ஆகணும், குக்கிங் அந்த வரும்போது சண்டேஸில் வரும்போது விஷயத்து, அப்புறம் சிங்கர்ஸ் காம்படிஷன் எடுத்துன்னு வரணும், லைவ் ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் காட்டணும். இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்துடுச்சு, யூடியூப்லாம் வந்துடுச்சு, ஓகேங்களா. இப்போ டிவின்னு வரும்போது இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ். என்ன தான் யூடியூப் சக்கப்போடு போட்டாலும் ஒரு டெலிவிஷனில் வந்து நான் என் மூஞ்சி காமிக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. என்னுடைய எல்லா டெலிவிஷன்லையும் மகாத்மா காந்தி போல் ஆளுங்க வந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாம் மனுஷன்தான், அவனுக்கு உண்டான அந்த புத்தி அப்பப்போ அப்படி தான் வேலை செய்யும், வேறு வழி கிடையாது. வணக்கம் நேர்களே, டாக்டர் சேகேனோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். விஷயங்கள் நமக்கு வந்து தெரியாத விஷயங்கள், ஹெல்த் விஷயம், ஸோ அதனால் சார் எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மீடியா விஷயத்துலாம் வந்து சார் எது சொன்னாலும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் நிறைய வந்து எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள் அதெல்லாம் வருது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் வந்து பெரிய சண்டை வராமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இந்த கொஸ்டினை கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அவ்வளோ வந்து ஜாடிச்சிட்டிங்க. இப்போ இது வந்து டிஆர்பி ரேட்டிங் பற்றி பேச போகிறோம். இந்த டிஆர்பி ரேட்டிங்க்காக என்ன வேணாலும் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 வந்து ஒரு இன்டென்ஷனில் வந்து பண்ணுறாங்களா, கொடுக்குறாங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த டிஆர்பி ரேட்டிங்க்கு எந்த விதத்தில் வந்து என்ன நன்மை செய்ய போகுது? ஜஸ்ட் ஃபார் மணி. டிஆர்பி ரேட்டிங் வேணுமாம்மா? அதான் மணி அப்படி இல்லைம்மா. இப்போ நீ வந்து நெட்டில் போயிட்டு, இன்டர்நெட்டில் போயிட்டு நம்பர் ஆஃப் தமிழ் சேனல்ஸ் எடுத்துக்கோ, ஓகே, பேர்லாம் சொல்ல வேணாம். ஒவ்வொரு சேனல்ஸும் வெப்சைட் இருக்கும். அது உள்ளே போயிட்டுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டேரிஃப் இருக்கும். அந்த பேஜுக்கு போனீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் டேரிஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த டேரிஃபை பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் கம்மியாக இருக்கிற டெலிவிஷனில் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளோ வந்து கொடுக்க மாட்டாங்க யாரும். ஏன்னா மக்கள் அவ்வளோ பார்க்கல. எனக்கு வந்து இப்போது டிஆர்பி ரேட்டிங் வந்து நல்லா இருந்ததுன்னா எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரேட்டு நான் ஜாஸ்தி டிமாண்ட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு சீரியல் எடுக்கிறேம்மா, அதுக்கு நான் செலவு பண்ணுறேன். எவ்வளோ பெரிய பட்ஜெட் அது, அவ்வளோ பேர் வைக்கணும், எவ்ரிடே ஒரு எபிசோடு வரணும் இல்லைம்மா. அப்போ எவ்வளோ ஷூட்டிங் நடக்கணும். ஸோ அப்போ அதுக்கு உண்டான செலவு எவ்வளோ ஆகும். நடிகர்களுக்கு காசு கொடுக்கணும், கேமராமேனுக்கு காசு கொடுக்கணும், எடிட்டிங் காசு கொடுக்கணும், எவ்வளோ இருக்குது. இப்போ இந்த ரெவென்யூ எனக்கு எங்கேருந்து வரும்? நான் என்ன பண்ணணும்? அடுத்தது ஒரு பர்டிகுலர் பிரபலமான தொலைக்காட்சியில் ஒரு சேனலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு 10:30 மணிலேருந்து 11 மணி வேணும், அந்த ஸ்லாட் கிடைக்குது, எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் அவனுக்கு பணம் பே பண்ணணும். இங்கே நான் சீரியல் எடுக்க பணம் பே பண்ணணும். இப்போ என் சீரியல் எடுத்துன்னு வந்து நான் அங்கே போடுறேன் டெய்லி 1/2 hour. அப்போது நான் அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ, எனக்கு அது என்னுடைய வருமானம் என்ன? ஆட். புரிஞ்சுதுங்களா? அந்த ஆடு என்னுடைய ஆஃபீஸ் இருக்கும், அவங்க கேன்வாஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு 10 பேர் எனக்கு ஆடு கொடுக்குறாங்க, இல்லை நல்லா போச்சுன்னா எனக்கு ஸ்பான்சர் வந்துடும். ஸ்பான்சர்டு பை சொன்னே வந்துடுது இல்லை, அவங்க ஃபுல் செலவு பார்த்துப்பாங்க. மற்ற ஆடில் வரதெல்லாம் எனக்கு ப்ராஃபிட், ரெவென்யூ. இப்போ இது எங்கே கிடைக்கும் எனக்கு? இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் தொலைக்காட்சி ப்ரைவேட் சேனலில் டிஆர்பி ரேட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவனுக்கு பணம் எப்படின்னா, அந்த 1/2 hour ஸ்லாட் நான் வாங்கணுன்னா இந்த தொலைக்காட்சியில் எக்ஸ் அமௌண்ட் கொடுத்தா தான் கிடைக்கும், அந்த ஃபேமஸ் தொலைக்காட்சியில் அந்த ஒய் அமௌண்ட் கொடுத்தா தான் கிடைக்கும். ஓகே, அங்கே அவனுக்கு பெனிஃபிட் ஆகிடுதா? இங்கே உன்னுடைய சீரியல் நல்ல ஹை டிஆர்பி ரேட்டிங் இருக்கிற டெலிவிஷனில் போடும்பொழுது நீ வந்து அதிக பணம் கொடுத்து அந்த ஸ்லாட்டை வாங்குற, ஆனால் நீ ஆடு வாங்கும் போது அதிக பணம் கேட்ப. ஏன்னா அவ்வளோ பேர் பார்க்குறாங்கல்ல அந்த ஆடை.
இது புரிஞ்சிடுச்சா? புரியுது. இப்போ வந்து இது கமர்ஷியல்மா. இப்போது இதை பேஸ் பண்ணி தான் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்னுடைய தொலைக்காட்சி ப்ரைவேட் சேனலை ரன் பண்ணுறேன் அப்படின்றது பேஸ்ட் ஆன் டிஆர்பி ரேட்டிங். இன்னொரு டிஆர்பி ரேட்டிங் என்ன அப்படின்னா, இது வந்து பிரைமரி வந்து இந்த தொலைக்காட்சிக்கு ஃபேமஸ். இந்த தொலைக்காட்சியை நிறைய பேர் பார்த்துன்னு இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் சேனலுக்கு பார்க்குற வியூவர்ஷிப் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி என்னுடைய சீரியல் ரொம்ப பிரபலமாயிடுச்சுன்னா அதை வந்து பார்க்குறவங்க ரொம்ப அதிகம் பேர். அந்த டிஆர்பி ரேட்டிங் வரணும். கோடிக்கணக்கான மக்கள் இந்த சீரியல் பார்க்குறாங்க அப்படின்னு வரும்போது என்னுடைய டிஆர்பி ரேட்டிங் கூடிடும். என்னுடைய சீரியலுக்கு உண்டான டிஆர்பி ரேட்டிங் கூடிடும். ஓகேங்களா? அப்போது எனக்கு வருமானம் ஜாஸ்தி. இப்போது இதுதான் வந்து அச்சாணி, மையப்புள்ளி, இந்த டிஆர்பி. இதுக்கு தான் போராடுறாங்க எல்லாம். புரியுதா? இதுக்கு இன்னெல்லாம் பண்ணலாம். டிஆர்பி ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னெல்லாம் பண்ணலாம். உண்மையாகவே உட்காந்து பிளான் பண்ணுவாங்கன்றீங்க? உண்மையிலேயே உட்காந்து பிளான் பண்ணுவாங்களோ பிளான் பண்ண மாட்டாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் ஒன்றா பண்ணுவாங்க. தெரியாதுன்னா அப்போ நீங்கள் சொல்ல தானே கூடாது. ஆனால் என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? ஏதோ ஒன்றா பண்ணுவாங்க. எனிதிங். சில சமயத்தில் அன்எத்திக்கல் ஆல்சோ கேன் பி டன். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சின்னதாக டு அட்ராக்ட் மோர் பீப்புள். இப்போ நியூஸ் சேனல்ஸே எடுத்துன்னு வந்தீங்கன்னாம்மா, நியூஸ் சேனல்ஸே எடுத்துனியா எந்த நியூஸ் சேனல் ஃபேமஸ் ஆகுது? யார் முதல்ல அந்த செய்தியை பிரேக் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, அந்த நெட்வொர்க்கிங் உனக்கு அவ்வளோ இருக்கணுமா? கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். நெட்வொர்க்கிங் அவ்வளோ இருக்கணும். எல்லாமே நான் இந்த இதில் எல்லாமே நீங்கள் பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன், CNN எல்லாம் பெரிய பெரிய நியூஸ் சேனலு. இப்போ ராய்ட்டர்ஸ் நியூஸ் ஏஜென்சின்னு இருக்குல்ல, ராய்ட்டர்ஸ் நியூஸ் ஏஜென்சி இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் நியூஸ் ஏஜென்சி ஹூ கெட் ஆக்சஸ் டு நியூஸ் வெரி ஃபாஸ்ட். ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் உலகத்தில் எங்கே நிகழ்வு நடந்தாலும் ராய்ட்டர்ஸில் வந்துடும். அந்த மாதிரி நியூஸ் சேனல் வரும்பொழுது அந்த நியூஸ் சேனலுடைய சிறப்பு எப்படி இருக்கும்? அதோட சிறப்பு வந்து எவ்வளோ சீக்கிரம் ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிவிப்பது. அதுதானே அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே. அதுதானே. அதுக்கு வந்து உனக்கு எனார்மஸ் நெட்வொர்க்கிங் இருக்கணும், கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கணும். கரெக்ட், கனெக்டிவிட்டி இருக்கணும். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும் அந்த டீமு. ஓகே, பார்த்துனே இருக்கணும் என்ன நடக்குதுன்னு. அது உடனே ஸ்கிரிப்ட் போட்டு உடனே அடுத்த செஷனில் தூக்கி வெளியே ஃபஸ்ட் டைம் முந்தி போகிறது. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 9 மணி நியூஸ்னால் 8:58 ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. நீ அதான் படிக்க போகிறேன், நான் தான் ஹெட்லைன்ஸ் படிக்க போகிறேன். நான் 8:58 பேசிட்டேன். அங்கே பாரு, கிளாக் பார்த்துனே இரு. ஓகேயா? 5 நிமிஷம் முன்னாடிலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் எந்த நியூஸ் சேனலும் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. நீங்கள் இந்த பாருமா, இது வந்து வருஷக்கணக்கில் நடக்குதுமா. நீ என் கூட வந்து உட்காந்துக்கோ, வாட்ச் வச்சுக்கோ, காட்டுறேன். இன்னைக்கு கூட காட்டுறேன், நீ நைட் காட்டுறேன். 8:55 ஸ்டார்ட் ஆகுது நியூஸ், 9 மணி நியூஸ். போதுமா? பிகாஸ் முந்தியாச்சுன்னு நான் சொல்லணும். ஏன்னா நான் சொல்ல போகிறது, நீ சொல்ல போகிறது, அவங்க சொல்ல போகிறது எல்லாமே ஒரே ஹெட்லைன்ஸ் தான் இன்றைக்கி. யார் முதல்ல சொல்கிறது? அப்போது டைமிங்கை ரிவர்ஸ் பண்ணு. இது எவ்வளோ வருஷமாக நடக்குதுன்னு நினைக்கிறேன்? எவ்வளோ வருஷமாக நடக்குது இது. போதுமா? ஒருத்தன் 8:59 ஏற்றான்னா அப்புறம் ஒருத்தன் 8:58, இப்போ 8:55 வரைக்கும் போயிடுச்சு. போருமா? 2 minutes 3 minutes 4 minutesலாம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நியூஸ் சேனலில். 9 o'clock நியூஸ் ஸ்டார்ட்ஸ் பை 8:58 8:57 ஸோ தட் ஐ ரீட் த நியூஸ் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு இப்போது. ப்ளஸ் வந்து டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து என்னுடைய டெலிவிஷன் ப்ரைவேட் சேனலுடைய டிஆர்பி ரேட்டிங் இஸ் வெரி குட் ஆஸ் அ ஹோல். இப்போது அது எப்படி பேஸ் பண்ணி நான் காட்டுற ப்ரோக்ராம்ஸ் பேஸ் பண்ணி, இப்போ நான் வந்து நிறைய சீரியல் காட்டுறேன் அப்படின்னா, இப்போ நீ வந்து ஒரு சீரியல் ப்ரொடியூசர், உன்னுடைய சீரியல் எடுத்துன்னு வர, நான் பிளைண்டாலாம் ஒத்துக்க மாட்டேன் உன் சீரியல். இப்போ நீ மொக்க மாதிரி ஒரு சீரியல் போட்டினா உனக்கும் டிஆர்பி வராது, என்னுடைய டிஆர்பியும் குறைஞ்சிரும்ல. ஸோ நான் வந்து செக் பண்ணுவேன் உன் சீரியலில், எனக்கு நீ போட்டு காட்டணும். அது ஆப்வியஸ் தானே சார்? ஆமாம், அதெல்லாம் ஓகே, இந்த சீரியல் நல்லா இருக்குது, இது மக்கள் நல்லா விரும்பி பார்ப்பாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்தால் தான் ஐ வில் கிவ் யூ அ ஸ்லாட். இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு.
ஓகே, இப்போ டிஆர்பி ரேட்டிங் ஏற்றணும்னா பிளெண்டாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இப்போ குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு ஒரு இது வருது இல்லை, அது எல்லா சேனல்லையும் ஒன்று வருது. அதை ஒன்று அந்த கிரிமினலிசம் கவர் பண்ணுறாங்க, அந்த போலீஸ் சப்ஜெக்ட் எல்லாம் கவர் பண்ணுறாங்க, நியூஸ் கவர் பண்ணி ஆகணும், சீரியல்ஸ் நிறைய போட்டாகணும், குக்கிங் அந்த வரும்போது சண்டேஸில் வரும்போது விஷயத்து, அப்புறம் சிங்கர்ஸ் காம்படிஷன் எடுத்துன்னு வரணும், லைவ் ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் காட்டணும். புரியுதுங்களா? இந்த சிங்கர்ஸ் காம்படிஷன்லாம் எப்படி சார்? அதெல்லாம் வந்து ஐ மீன் கரெக்டாக அதெல்லாம் உண்மையா? அதுலேயும் வந்து நிறைய டிஆர்பி ஏற்றுறதுக்காக பண்ணுவாங்கல்ல சார்? அதிலெல்லாம் நிறையா மறைமுகமாக நடக்கிறது, இது அது இன்ஃப்ளூயன்ஸு டாமினேஷனு என்னென்னமோ அதெல்லாம் உள்ளே இருக்குமா, அதெல்லாம் நம்மளுக்கு அது உள்ளலாம் நம்ம நியூஸ் சேனலை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லும்போது இதை பற்றியும் நீங்கள் சொல்லணும் இல்லை. அதெல்லாம் இதை பாருமா, அதாவது இந்த நம்ம நாட்டில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா நம்மளுடைய மக்கள் தொகை, அதே டிஸ்அட்வான்டேஜாகவும் அமைஞ்ச போகுது. இன்றைக்கி நம்ம வந்து 140 கோடி மக்கள் இருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 75 வருஷத்தில் சுதந்திரம் வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 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 மக்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேயும் நல்ல ஓரளவுக்கு மேலே வந்திருக்காங்க. டேலண்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த டேலண்ட்ஸை வந்து நம்ம எங்கே கொண்டாந்து காட்ட முடியும், 4 மக்களுக்கு தெரியணும்னா ஒன் ஆஃப் த மெயின் ஏரியா வந்து திரைப்படம், இன்னொன்று வந்து டெலிவிஷன். இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்துடுச்சு, யூடியூப்லாம் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ டிவின்னு வரும்போது இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ். என்ன தான் யூடியூப் சக்கப்போடு போட்டாலும் ஒரு டெலிவிஷனில் வந்து நான் என் மூஞ்சி காமிக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? என்னுடைய பெயர் வந்து என்னுடைய பெயரும் என்னுடைய உருவமும் அனைவருக்கும் தெரிய வரும். என்றைக்குமே ஒரு டிவியில் வந்து அது ஒரு கெத்து. யூ பிகம் அ செலிபிரிட்டின்னு வச்சுக்கேன். அப்போது அதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு சிலருக்கு எப்படி எளிதாக கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு உயரிய திறமை இருந்தும் எப்படி மறுக்கப்படுகிறது, இல்லை எப்படி அவங்களால அப்ரோச் பண்ணி வாங்க முடியல, அது இருக்குல்ல. எல்லா இடத்துலையுமே ஒரு பாலிடிக்ஸ் வந்துடும் இல்லைம்மா? எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லை, இருந்தாகணும். மனுஷன் ஒருத்தன் இருந்தா அது என்ன ரூலா? ஆமாம். ஏன்னா அந்த 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 புத்தி அப்படி தான் வேலை செய்யும். புரியுதா? நீ தான் நினச்சிருக்கிற எல்லா டெலிவிஷனையும் மகாத்மா காந்தி போல் ஆளுங்க வந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாம் மனுஷன்தான், அவனுக்கு உண்டான அந்த புத்தியை அப்பப்போ அப்படி தான் வேலை செய்யும், வேறு வழி கிடையாது. ஓகே, எல்லாமே கமர்ஷியல்னு வந்துடுச்சுன்னாமா. when it comes to the question of commercial, your TRP is based on the commercial rating value. Okay, வேல்யூன்னு வந்துச்சுன்னா பீப்புள் மேனிப்புலேஷன் இருக்க தானே செய்யும். நம்ம என்னென்ன இடத்துல வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி உத்திகள்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்றது அது உள்ள நம்ம டீப்பாக போவேணாம். அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பண்ணி தான் தீருவாங்க. நாளைக்கு நம்ம ஒரு சேனல் நடத்தினா, நாளைக்கு நம்ம ஒரு டெலிவிஷன் சேனல் நடத்தினா, இப்போ நாளைக்கு நீ ஒரு டெலிவிஷன் சேனல் நடத்தணும்னு வச்சுக்காமருதா, கண்டிப்பாக உன்னுடைய டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுறதுக்கு நீ சில வழிமுறைகளை கையாண்டு தான் ஆக வேண்டும். அதானே மெயின் கோலு. இல்லை அதானே மெயின் கோலுன்னு சொல்ல வரேன். ஆமாம், எவ்வளோக்கு எவ்வளோ உன்னுடைய டிஆர்பி ரேட்டிங் ஜாஸ்தி ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு ரெவின்யூ ஃபைனலாக இங்கே பணத்தில் வந்து முடிஞ்சு போகுது இல்லை. அது ஹவு பேஸ் தட் ஐ கேன் ஏர்ன், எவ்வளோ நான் இந்த டெலிவிஷன் சேனலில் வச்சு, ஏன்னா அவ்வளோ செலவாகுது. நாளைக்கு 2 வருஷம் நம்ம சேனல் சரியாக ஓடலன்னா கூட பேக்கப்பில் ரிசர்வ் ஃபண்ட் இருக்கணும் நடத்துறதுக்கு. புரியுதுங்களா? அப்போது என்னுடைய டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றிக்கிறதுக்கு நான் சில செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத சில வழிமுறைகளை கையாள்வதில் ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு கிடையாது, நீங்கள் சொல்கிறீங்க. அதை என்ன பண்ண முடியுமா? இன்றைக்கி இருக்கிற உலகம் அப்படி தானே இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவங்க வயலண்ட்டாக போய் ஒன்று சேனலில் எக்ஸ்ட்ரா ஒரு 4 அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலே தப்பு தப்புன்னு சொன்னவர் நீங்கள் தானே. இது பாருமா, இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்துடுச்சுன்னா, ஆஸ் எ பிஸ்னஸ் மேன் நான் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணேன்னா நானும் அந்த கும்பலுக்குள்ளே ஒருத்தனை தான் நிற்க முடியுமே தவிர, நான் ஒன்றும் சாத்வீகமாக இருந்து அப்படியே கரெக்டாக எல்லாம் பண்ணி எனக்கு டிஆர்பி ரேட்டிங் வராது. எப்படி வரும்? ஸோ டிஆர்பி ரேட்டிங்காக என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன ஒன்றா பண்ணலான்னு இல்லை, சில இதெல்லாம் கையாளப்படுகிறது. அது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஓகே, டிஆர்பி ரேட்டிங்காக எல்லாம் என்ன பெருசாக ஒன்றும் விட, அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க.
ஒரு டெலிவிஷன் சேனலை, ஓகேங்களா? அதில் நீங்கள் பெருசாக ஒன்றும் வயலண்ட்டாக போயெல்லாம் பண்ணிட முடியாது. ஓகே, ஒவ்வொரு சேனலை பார்த்து அந்த சேனலில் அந்த ப்ரோக்ராம் நல்லா போயிருக்கு, அது மாதிரி நம்ம ஒரு வித்தியாசமாக ஒரு பேர் வச்சு அந்த பேசிஸில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எடுத்துன்னு வந்து பண்ணி நம்மளுடைய சேனலையும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படின்னு. இது ஒரு காம்படிஷன் தானே. 10 சேனல் இருக்கும்போது எந்த சேனல் பெஸ்ட்டு, எந்த சேனல் நல்லா இருக்குது, நல்லா மக்கள் நிறைய விரும்பி பார்ப்பாங்க, எந்த மாதிரி வர்சடைலாக ப்ரோக்ராம்ஸ் மிக்சடாக இருக்கணும். ஓகே, எல்லா பிரிவினருக்கும் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும். நியூஸ் பார்க்குறவங்களுக்கு நியூஸ் இருக்கணும், குக்கிங் கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு குக்கிங் கிளாஸ் இருக்கணும், சீரியல் பார்க்குறவங்களுக்கு சீரியல்ஸ் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு சில ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி. ஓகேங்களா? பிளெண்ட் அண்ட் மிக்சர் ஆஃப் எவ்ரி திங் மேக்ஸ் அ டெலிவிஷன் சேனல் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த சேனலுக்கு மக்கள் நிறைய வரவேற்பு கொடுப்பாங்க, நிறைய பேர் வந்து லாகின் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தானே போகுது அது. இது வந்து முக்கியம் தானே. இது வந்து காம்படிஷன் வந்துடுச்சு. இது வந்து ஒரு வியாபார சந்தை. இந்த வியாபார சந்தையில் நீ வந்து நிலையாக நிற்க வேண்டும் என்றால் உங்களுடைய அந்த டெலிவிஷன் சேனலை வந்து டிஆர்பி ரேட்டிங்கை நீங்கள் வந்து எப்பவுமே வந்து பெஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்கு சில வழிமுறைகளை கையாளத்தான் வேண்டியிருக்கிறது. வணக்கம். தேங்க்யூ சார். நான் ஏதோ பெரிய சண்டை வரும்னு நினச்சேன், ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோட்ஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.